பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்களா எல்லாரும்? விக்டரி பை த பிளட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், இவைகளை குறித்து பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த நாளிலும் எபிரேயர் 2:14-15 சொல்கிறார், ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களானார். மரணத்தின் அதிபதியாகிய பிசாசானவனை தனது மரணத்தினாலே அழிக்கும்படி ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்களை யாவரையும் விடுதலை பண்ணும்படி எப்படியானார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எதுல ஒரு வெற்றியை கொடுத்திருக்கார் பாருங்க, இந்த மரண பயம். சில பேர் பார்த்தீங்கன்னா வாழ்நாள் முழுதும் எல்லாத்துக்கும் பயந்துக்கிட்டே இருப்பாங்க. எதை எடுத்தாலும் பயம். பிள்ளைங்க வெளியில போயிட்டு வரணும்னு நினைச்சா பயந்துக்குவாங்க. மரண பயம், ஏதாவது ஆயிடுமோ, நம்ம ஜீவன் போயிடுமோ அப்படின்னு சொல்லி மரண பயத்திலேயே இருப்பாங்க வாழ்நாள் முழு. இப்படிப்பட்டவர்களை விடுவிக்கும்படியாய் இயேசு கிறிஸ்து மரித்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவரும் என்ன பண்ணாரா, நம்மை போல மாம்சமும் இரத்தமுமாய் இந்த உலகத்திற்கு வந்து ஜீவகாலமெல்லாம் மரண பயத்திலே அடிமைத்தனத்திலே இருக்கிற ஜனங்களை விடுவிக்கும்படியாய் அவர் இப்படியானார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. பாருங்க, உங்களுக்குள்ள இப்ப அந்த மாதிரி ஒரு பயம் இருந்ததுன்னா இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசுவின் இடத்துல வாங்க. இயேசுவின் ரத்தத்தை எடுத்து உங்க சரீரத்தில் பூசிக்கோங்க. இயேசுவின் ரத்தம் உங்களை மரண பயத்திலிருந்து விடுவிக்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசுவை பிடிச்சுக்கோங்க, வேற வழியே இல்லை. இயேசுதான் நமக்கு எல்லாமே. இப்படி பாருங்க, வாழ்ற நாள்ல ஃபுல்லா பயந்துகிட்டே இருந்தா அந்த நாளின் சந்தோஷத்தையும் அந்த நாளின் கிருபைகளையும் அனுபவிக்க முடியாது. அதனால அந்த பயம்லாம் உங்களை விட்டு வெளியில போனா இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசுவின் ரத்தத்தை எடுத்து உங்க சரீரத்தில் பூசிக்கோங்க. இயேசு உங்களுக்கு ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கையை கொடுப்பார். கண்களை மூடி நாம் செபிக்கலாமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இப்பொழுது நேரலையில் பார்த்து கொண்டு இருக்கிற ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பயங்களும் மரண பயங்களும் இயேசுவின் ரத்தத்தினாலே வெளியேறும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. பயந்து பயந்து எதற்கெடுத்தாலும் பயந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே, தனக்குண்டான சந்தோஷ சமாதானத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியாதபடி பிசாசானவன் அவர்களை அச்சுறுத்தி வைத்திருக்கிறார். இந்த அச்சத்திலிருந்து இந்த பயத்திலிருந்து உம்முடைய பிள்ளைகள் விடுவிக்கும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை அவர்கள் மீது தெளித்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இப்பொழுதே மரண பயத்திலிருந்து ஆண்டவரே அவர்களை நெருக்கி ஆண்டவரே அச்சுறுத்துகிற எல்லா பயத்திலிருந்தும் இவர்களை நீர் விடுவிக்கும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். இயேசு கிறிஸ்து உங்களை மரண பயத்திலிருந்து விடுவித்திருக்கிறார். சந்தோஷமா இருங்க.